like I'm floating. Yeah, break out, I've got to see. guys, welcome back to my channel. So channel புதுசாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ நம்ம கொல்லி ஹில்ஸ் போகிறோம்னு நினச்சிருந்தோம். பட் அது வந்து பிளான் வந்து கேன்சல் ஆகிடுச்சா. ஸோ அதனால் வந்து பாய்ஸோடு சேர்ந்து கொடைக்கானல் ட்ரிப்பு பிளான் பண்ணியாச்சுங்க. ஸோ 2 வண்டி போகுது சரிங்களா. ஸோ 2 வண்டி வந்துச்சு. நான் போட்டிருந்தேன் ஒரு 2 பசங்க வரேனாங்க, கடைசியில் வரல. அதனால் வந்து 2 வண்டியில் 4 பேர் போகிறோம். என்ன வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செயின் லூப் அடிக்க போகிறோங்க. ஸோ இந்த வண்டி ஒரு எஃபிசெட்டு, அப்புறம் நம்ம ஒரு R15 2 வண்டி போகுது. ஓகேவா ப்ரோ? என்ன பண்ணுற? செயின் லூப் அடி ப்ரோ. அவனு வாடா. 9 மணியாக போகுதுங்க. மதுரையிலேருந்து கிளம்பிட்டோம். கிளம்புற டயத்தில் மழை வந்து கடையை போட போகிறேன்னு சொல்லி தான் காசு கம்மி பண்ண போகிறேன் ப்ரோ. பார்த்து வழுக்கும். வாழ்க்கையே வெறுத்து போச்சா? வாழ்க்கையே வலிக்கிட்டு போயிடுச்சு. வாழ்க்கையே வழுக்கிட்டு போச்சுன்னா மண்ணை போட்டு சரி கட்டு. சரி ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நைட்டு அதுக்கு 9 மணிக்கு கிளம்பி இதெல்லாம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதில் நாங்கள் கொல்லி ஹில்ஸ் பிளான் போட்டிருந்தோம். பட் பிளான் வந்து டோட்டலாக வந்து மாறுது. அது எப்படி ப்ரோ? நம்ம காலவாசல் போகாமல் ஃபாத்திமா காலேஜ் வழியாகவே போயிடுவோம். எங்கேயே எங்கேயாவது ஒரு இடத்துல சாப்பிட்ருவோமா, இல்லை அங்கேயே போய் சாப்பிட்ருவோமா? வண்டி அவன் காலவாசலில் போகிறோம்னா சரி ரைட்டு ஓகே. ஓ இது ஏதாச்சும் ரெயின் கோட்டு மாதிரி எதுவும் வச்சுருக்கியா? என்கிட்ட வீட்டில் இருக்குது, இப்போ இல்லை. அது ஓகே. ஸோ இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்களா, F3 கேஸ்க்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ ப்ரோ வந்து ஹெல்மெட்டில் ப்ரோ உன்னோட ஹெட்செட்டை எனக்கு கொடுத்துட்றியா? நீ தான் ஹெல்மெட் கேம் போட்டுறியால? என்னோட ஹெட்செட் அந்த இந்த பட்ஸு தான் இருக்குது, அது கீழே விழுந்துடும். அதான் நெக் பேண்ட். அதான் என் F3 கே ப்ரோ வந்து புதுசாக ஹெல்மெட் வாங்கிட்டார் இந்த ரைடுக்காண்டி. அப்புறம் அதுக்கு ஹெட்ஃபோன் வேறு. அந்த ஹெட்ஃபோன்லாம் நான் ஒரு நாள் கூட அப்படி யூஸ் பண்ணதே கிடையாது. எதை? அதுவே அறியுதான். அதெல்லாம் ரைடிங்கில் இதெல்லாம் சகஜம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க. அந்த சுவிட்சில் ஏதாச்சும் தண்ணி போயிருக்கும் ப்ரோ. அது மெயின் லைட் எரியுதுல, பார்த்துக்கலாம் ப்ரோ. ரைடில் இதெல்லாம் சகஜம், அதெல்லாம் கண்டுக்காதவா. F3 கேஸ்கிட்ட வந்தாச்சுங்க. அவனை கூப்பிட்டு ஃபோன் போட்டு விட சொல்லு. கால் பண்ண உனக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ F3 கேஸோட அப்படியே வந்து நின்றுருக்கோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துருக்கு, அது வேணும் பார்த்து தெரிஞ்சிருக்கும். மழை பெஞ்சிக்கிட்டே இருந்திருக்குமா. ஸோ அப்படியே வந்து கேமரா வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து எங்கே வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கே வந்தாச்சுங்க. ஸோ கொடைக்கானலுக்கு வந்தாச்சு. ஸோ நாங்கள் தங்கியிருக்கிறது வந்து ஒரு வீடுங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான இடம். நம்ம கூட ஒரு தெரிஞ்ச பையன் தம்பி தான், அவங்களோட தெரிஞ்சவங்களோட வீடு போல். ஸோ அவங்க வந்து இங்கே வந்து தங்கிங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நாங்களும் வந்துட்டு உண்மையிலே வந்து கொடைக்கானல் வந்து நைட்லாம் வண்டியெல்லாம் ஓட்டிகிட்டு வர முடியல. மழை வேறு ட்ரிசில் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ 4 பேர் பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியில் வந்து ஒரு பையன் வந்து லாஸ்ட்டாக எப்படியும் நம்ம கூட வர்றவன் தான். ஸோ அவன் கொஞ்சம் வந்து அங்கே மழைகள்ன்றனால வந்து கொஞ்சம் லேட்டாகவும் ஆச்சு. இதில் வந்து ரொம்ப மழை பெஞ்சனால அவன் வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பார்த்தேன் சரி வேணாம் விடு, ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து லேட் ஆகிடுச்சுன்னா நமக்கு லேட் ஆகிடுனான்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வந்து சரி வேணாண்டா 100 நாள் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவனை இருக்க வச்சு சொல்லியாச்சு. ஆனால் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஒரு 3 பேர் மட்டும்தாங்க. நான் என் வண்டி, இன்னொரு வண்டி, ஒரு எஃப்செட்டு, அப்புறம் வந்து நம்ம R15, இது 2 தான் வந்திருக்கு. உண்மையிலே சூப்பரான ஒரு இடத்துல. உண்மையிலே கொடைக்கானலுக்கு வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து நான் எக்கச்சக்கோட வந்திருக்கேன். நீங்களும் வீடியோவிலும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வாட்டி தான் வந்து இந்த மாதிரி ஒரு அழகான ஸ்டே போட்டு உண்மையிலே மாடியெல்லாம் இருக்குங்க. ஸோ இங்கெல்லாம் நான் போனதே இல்லை. இந்த பசங்க என்னன்னா தூங்கிட்டு வெளியே ஏறவே மாட்டாங்க. நான் ஆளுக்கும் போது இது வச்சுட்டேன். இப்போ இருங்க, மாடியே இப்போ தான் ஏறுறேன். வா இங்கே பாருங்களேன். இருங்க மேலே வா இது பார்த்தீங்களா? நல்லா இருக்குல்ல? இங்கே இப்படிலாம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான். ஒரு லடாக் போனதுக்கப்புறம் அதுக்கடுத்து எங்கேயுமே ட்ராவல் பண்ணல. பார்த்தேன், யோசித்தேன்,
எதுக்கு வம்பு? வீட்டுக்குள்ளேயே இருந்து நம்மளும் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு இருக்கிற ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டு எதுக்கு? எப்பயும் போல் நம்ம கேஷுவலாக ரைடை ஸ்டார்ட் பண்ணிடணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. அவ்வளோதாங்க. உண்மையிலே கடந்த ஒரு 3 வாரமாக தான் ஒவ்வொரு ரைடாக போய்கிட்டு இருக்கேன். உண்மையிலே வந்து மைண்ட் அப்படியே ரிலாக்ஸாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்குது. பழைய மேக் தினேஷ் வந்து ரீட்ரைவ் ஆகுது. அப்பா இதுக்கு ஏறி வந்ததுக்கே மூச்சு வாங்குது எனக்கு. அவ்வளோ ஐஸ் குளிரா. ஆனால் அந்தளவு குளிர் இல்லை. ஜெர்க்கின் போட்டனால ஓரளவு குளிர் தெரியுதா என்னன்னு தெரியல. பட் நைட்டு செம்ம குளிருங்க. சரிங்களா, அப்படியே லோக்கல் எங்கேயாவது பார்த்துட்டு அப்படியே இங்கே சுற்றி அப்படியே காமிச்சிட்டு அப்படியே வீடியோ உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே போயிட்டே இருக்கேன். சரிங்களா? ஸோ சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சரிங்களா? ஓகேவா? ஓகே, வேறு என்ன? சரி, ஓகே. ஃபோட்டோஸ் எல்லாமே இன்ஸ்டாவில் வந்துக்கிட்டே இருக்கும். என் இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணலைனாலும் போய் ஃபாலோ பண்ணிங்க. இன்ஸ்டாவில் மேக் தினேஷ் அடிச்சு MACK ஸ்பேஸ் DINESH அப்படின்னு அடித்தாலே வந்துடுவேன். நம்ம பேர் வந்துடும். ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா கூகுளில் போயிட்டு மேக் தினேஷ்னு அடிங்க, என்னோடய ஜாதகமே வந்துடும். சரிங்களா? அதனால் வந்து போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கட்டாயம் பிடிக்கும். பைக்கர்ஸ்க்கு கட்டாயம் பிடிக்கும். அதனால் வந்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, வாங்க அடுத்தடுத்து இந்த வீடியோ எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டே வரணும். ஓகேவா? ஸ்டே டியூன். ப்ரோ 10 ஆயிடுச்சு ப்ரோ. எந்திரிங்க ப்ரோ எந்திரிச்சிட்டு மறுபடியும் தூங்குவாங்க. ஏன்னா இவங்க 2 பேர்த்து இதில் போட்டு விட்டாச்சு. நீங்கள் 2 பேர் இதில் அடித்து உருண்டுக்குங்கப்பா சாமி அப்படின்ட்டு. நமக்கு ஸ்பெஷல் ரூம் நல்லா இதில் மட்டும் நம்ம ஒரு ஆளுமா நீட்டாக நல்லா இருந்துச்சுங்க. இங்கே நல்லா கம்முன்னு இருந்துச்சு. ரைட்டு, இனி அந்த 2 பசங்களும் வெளியே ஏற்றிட்டோம்னா டக்குன்னு வெளியே கிளம்பிடலாம். அப்பா நைட்டான செம்ம மழைங்க. நைட்டெல்லாம் ஒரு சம்பவம் ஆச்சு. பசங்களை வச்சுக்கிட்டு சொல்கிறேன் அந்த சம்பவத்தை. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ட்ரிப்பே காலியாக தெரிஞ்சிச்சு. அவ்வளோ பெரிய சம்பவம் ஆச்சு நைட்டு. அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இந்த பசங்க எந்திரிச்சு கிளம்பிக்கிட்டோம். போகும்போது அப்படி சொல்கிறேன். ஏய், எதுவும் போட்டிருக்கியா? போடலடா. போட்டிருக்கான். ஏன்னா ஓன் ட்ரௌசர் எடுத்து மாட்டிக்கிட்டான் போல. ஓன் ட்ரௌசர் தானே அது? ஏய் எந்திரி ப்ரோ. ஏன் ஹெல்மெட் எனக்கு இருக்குது? நைட் நான் தான் வச்சணும். ஓகே. ஐயோ, ஹெல்மெட் இன்னும் ஈரமாகவே இருக்கு. ரைட்டு ப்ரோ. வீடு நல்லா பெரிய வீடு தாங்க. இங்கே ஒரு கிச்சனு, இங்கே 2 BHK, ஒரு 2 BHK வீடு. இங்கே சாமி ரூமு நல்லா தான் இருந்துச்சு. ஹீட்ரோட ஒய்யால் இதை நான் பார்க்கவே இல்லையே. லிவ் எவ்ரி மூமெண்ட், லாஃப் எவ்ரி டே, லவ் டுவர்ட்ஸ். இது கப்புள் ரூமுங்க. அதான் நான் பார்த்தேன். நமக்கு கரெக்டான ரூம் தான் வந்திருக்கு. சரி, ஓகே ப்ரோ. அன்பு, என்னப்பா எந்திரி. எந்திரா. வந்ததுக்கு சும்மா ஆல்ரெடி கொல்லி வெக்ஸ் ஆகி போய் கிடக்கலாம் ப்ரோ. கொல்லி ஹில்ஸ் வெக்ஸு நேற்று நைட்டு சம்பவம் வெக்ஸு இப்போ தான் செட்டில் ஆகிருக்கு. இதை வச்சு வெக்ஸ் ஆக்கி விட்டுறான். நாட்டு செலுப்பு. ஏன்டா நீ வரலடா? அப்புறம் என்ன வண்டிக்கு நான் கூப்பிட்டு வந்தோம். ஏண்டா டேய் அப்புறம் ஃபோட்டோ எடுக்க யாரா வருவா? உன்னை எதுக்கு கூப்பிட்டு வந்தோம்? உன்னைய ஃபோட்டோ எடுக்கணும், உன்னை இன்ஸ்டாவில் பிரபலமாக்கணும்லாம் நான் அண்ணன் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ப்ரோ என்ன ப்ரோ, நம்ம தனியாக பேசுறதுதான் என்கிட்ட சொல்லலையா? என்ன பேசுகிறோம்? தமிழை எப்படியாவது இன்ஸ்டாவில் கோர்ட்டில் எப்படியாவது பிரபலப்படுத்திடணும் இன்ஸ்டாலன்னு சொல்லி பேசணுமா இல்லையா? சொல்லு பாரு, அப்படியே கேட்குது உனக்கு. சிரிக்கிறியா? வாடா எதுடா. திருப்பி வந்து தூங்குவோம். வந்துடும்டா. சரி, ஓகே பாய்ஸ், வாங்க போவோம். அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம். கெட்டப் நல்லா இருக்கா? 500 நோட் எடுத்து மூஞ்சி தேய்ச்சிட்டு இருக்கான். அவனுக்கு என்னப்பா, ராஜா விட்டு கண்ணுக்குட்டி.
ஆ அந்த நாய்க்கு வச்சேன்டா ஜாம. சாஸ் கெச்சப். ஆ சரி வா, இங்கே ஒரு தக்காளியெல்லாம் இருக்குடா அந்த இடம். ஏங்க நாங்கள் இது இல்லையா அன்பு பொருளை அன்புக்கிட்டே குடுறா சாமி. ப்ரோ யமன் ப்ரோ, இது கரெக்டாக கையில் யமன் யமன். ஆனால் அதே இது லக்கியும் கூட உனக்கு. அடுத்த ஆளுக்கு யமன். ஏங்க நைட்டு சரியான சம்பவங்க. இந்த சாவி வர்ற வழியில் எங்கிட்ட கீழே விழுந்து வச்சுங்க. ரெண்டு வண்டியும் நல்ல வேலை யமகா வண்டின்றனால. இங்கே பாருங்க, இந்த சாவியும் சேருது. ஆனால் இந்த சாவி போட்டால் இது இதாக மாட்டுது. லாக் எடுக்க முடியாது. லாக் ஓ நார்மல் லாக் போடு எடுத்து. இப்படி இருந்த சாவியை ஆனால் வந்து எடுக்க முடியாது ப்ரோ. இங்கே பாரு, எடுக்க முடியல பாரு. எனக்கு அதுதான் ரொம்ப எங்கிட்ட ஏதாச்சும் ஒரு வண்டியை தானே எடுக்க முடியும். இப்போ 2 வண்டி எடுக்க முடியாதே. இதுதான் நைட் சம்பவமே. ஆனால் அந்த கொஞ்சம் தூரம் மட்டும் போய் பார்க்கலன்னு வச்சுக்கேன். எங்க எவ்வளோ தூரம் எங்கே தெரியுமா, பெருமாள் மலைக்கிட்ட அங்கே நின்றது. அங்கனக்குள்ள நல்ல வேலை எவனோ எடுத்து வச்சிருந்தான். எங்க போய் தேடினா 2:30 வந்துட்டோம் ரூமுக்கு. ரைட்டு 8 லிட்டர் அடித்தோம். 810 ரூபாய்க்கு அடித்தோம். இவ்வளோ இருக்குது, 103 கிலோமீட்ரு. லைட்டு தானே தக் லைஃப் தான் போடலாம். அதுக்கெலாம் தக்கு வேணா போடலாம் அதுக்கு. சப்பா ஹே கோமாதா 103 ப்ரோ. 138. அது நான் தான் அங்கேக்குள்ளே போடல. அங்கே ஆன் பண்ணல எடுத்து எடுப்புலையோ. ஓய் இங்கே போய் போயிட்டு வந்தோம்ல. இங்கே எப்படி இது கூடவே இருக்கும் ப்ரோ. இங்கனக்குள்ளே போயிட்டு வந்தது 5 கிலோமீட்ரு. ஏய் ஆமாடா உட்கார்றா. இந்தா ஒரு நிமிஷம் இந்த ஐஃபோனை பிடிச்சிக்கா. எல்லாரும் மாற்றி எடுப்போம். என்னடா பாப்பமா. இந்தடா ஃபோன் இருந்தா வச்சுக்க. என்ன இருக்குன்னு மேலே போய் பாட்டு வருவாங்க. ஏய் இருப்பா, நான் முன்னாடி போய்க்கிறவா. இறங்குடா. நிப்பாட்டு ப்ரோ. எந்த வண்டியில் இருறா, இந்த வண்டியில் இருறா. இல்லாட்டி நடந்து வாடா. எங்க மேலே டாப் வியூங்க சாமி. பாபா என்னது ப்ரோ மேலே போயிட்டே இருக்கு. அவ்வளோதான். ஏதாச்சும் நம்மளும் கும்பிட்டு போமா? கிளச்சு பிளேட்டு போச்சு ப்ரோ. நைட்டே சொன்னேன்ல. அம்மி ஊசி. யாரோ உள்ள போறாங்களா? இன்னொரு ப்ரோ ஒரு பக்கத்து வீடா இருக்கும் ப்ரோ. என்ன டைரக்ஷன் சேஞ்சிடுறா. டைரக்ஷன் சேஞ்சிரு. நான் கூட நம்ம வீட்டுக்குள்ளே போகிறாங்களோன்னு நினச்சிட்டேன். கோமாதா என்ன நகர மாட்டியா? இரு ப்ரோ ஒரு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நகர மாட்டியா நீ? ப்ரோ அது வடிவேல் காமெடி. ஃபஸ்ட்டு வாங்க லேக்குக்கு போவோம் வாங்க. சரி ஓகேங்க. ஸோ நைட்டு இங்கே தாங்க வந்து தங்கியிருந்தோம். உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஸ்டே. எப்படி இடத்துல இருக்கோம் பாருங்க. இந்த இடம் பேர் என்னடா? ஏண்டா டே இது பேர் கூட சேட்டலைட் ஸ்டேஷனா? ஆமாம்
100.5 கொடைக்கானல். கொடைக்கானல் வந்ததுலேயே இந்த வாட்டி தாங்க ஒரு உருப்படியாக வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போகிறேன். எப்பயுமே காலையில் வந்துட்டு சாயங்காலம் ஓடிடுவேன். லெஃப்ட்டு எவ்வளோ வண்டி நிற்கிது நைட்டுங்க. இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். இப்போ நைட்டு நாங்கள் 10 மணிக்கு அங்கேருந்து கிளம்புனோங்க. பொறுமையாக ஒரு 1:30-2:30 வந்துட்டோம். ஆனால் ரொம்ப அதிகம்தான் அதுவே. பொறுமையாக தான் வந்தோம். என்ன வந்து பார்க்குறோம். நான் வந்து அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தேன், அந்த எபிசோட்டை. அப்போது நானும் அந்த ப்ரோவும் வந்துருந்தோம், அன்பு ப்ரோவும். என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டா அந்த கீ வந்து லூஸ் ஆகிருக்கு, கீழே விழுந்துருச்சு. வண்டி ஆனால் ஆனில் தான் இருக்குது. நாங்கள் வாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கோம். தான் இங்கே வந்து கரெக்டாக வீட்டுக்கிட்ட வந்து பார்க்குறேன், சாவியை காணோம். அந்த சாவியில் பார்த்தீங்கன்னா வந்து இது வீட்டு சாவியும் வச்சுருக்காரு, வண்டி சாவி இருக்குது. இந்த சாவி அதில் போட்டால் அந்த வண்டி எடுக்குது. ஒன்றும் அந்த வண்டியில் தான் ஃபாகும் அதில் தான் இருக்குது. ஃபாக் லாம்பு அதில் தான் போட்டிருந்தாரா. எடுத்துகிட்டு போயிட்டோங்க. கிட்டத்தட்ட அந்த பெருமாள் மலையா அங்கே அந்த இடத்துல தான் வண்டியை மாற்றிக்கிட்டோம். அந்த இடத்துல சாவியை போட்டார். எப்போ நானும் பொறுமையாக 15லேயே போகிறேங்க. இந்த மாதிரி இங்கிட்டு போகல, அதுவும் நடித்தவன் தானே. எப்படியும் நாங்கள் இங்கேருந்து கிளம்பும்போது எப்படியும் ஒரு 3:30 இருக்கும். என்ன 2:30 இருக்கும். அப்படியே இந்த சைடு பார்த்துக்கிட்டே போகிறேன் பொறுமையாக. இந்த வந்த வழி தான், இந்த வழி தாங்க. இந்த வழியில் வந்துக்கிட்டே இருக்கேன். வரும்போது சரியான விரட்டு. ஏன்னா அது தூக்கம், ஆள் எல்லாருமே தூக்கம், சரியான தூக்கம். அதனால் சீக்கிரமாக போனோன்னு டம்முன்னு இந்த மேலில் அடிக்க விட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த மேலில் தான் அடித்து கீழே விழுந்துருச்சோ அப்படி இப்படின்னு நான் பாட்டுக்கு நானாக யோசிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கேங்க. ஷோ ஆனால் இந்த ஒரு சில விஷயம்னா தொலைஞ்சின்னு வச்சுக்கோங்களேன். என் விஷயத்தை பொறுத்தளவுக்கு அது கிடைக்காது. என்ன தேடினாலும் என் கண் முன்னாடியே தான் இருக்கும் அது. ஆனால் என் கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ராசியில் இருக்கேன் நான். சரிங்களா, நான் இப்போ தான் கொஞ்சம் ஒரு நல்லது நடந்துக்கிட்டு இருக்கு, அது பார்ப்போம். சரிங்களா, அந்த மாதிரி தேடி கடைசியில் என் கூட தமிழ்னு ஒரு பையன் வரான், நம்ம ஜூனியர் பையன் தான். அவன் அண்ணே எப்படியும் கிடைக்காதுண்ணே அப்படி இப்படின்னு அவன் வேறு சொல்லி நீ வேறு ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் ஆக்கிட்டான். ஐயோ என்னடா அவன் இப்படி சொல்லிக்கிருக்கான்னு. ஆனால் தேடிக்கிட்டே இருக்கோம். லாஸ்ட் மினிட்டில் ஒரு 20 மீட்டருக்கு முன்னாடி என்ன போதும்னே அந்த கரெக்டாக சில்வர் ஃபால்ஸ் இருக்குல்லங்க, சில்வர் ஃபால்ஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் வண்டியை மாற்றினோம். அப்புறம் சரி இன்னும் 4 கிலோமீட்டர்னே இதோட திரும்பிடுமேன்ட்டு அவன் வெறுத்துட்டான். நானுமே வெறுத்துட்டேன். சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, அந்த இடத்த மட்டும் தேடிட்டு போயிடும்ல அப்படின்னு போயிட்டோங்க. போனால் அப்புறமும் கொஞ்சம் தூரம் போயிட்டேனே, திருப்பினே வண்டியை இதுக்கு மேலாம் கிடைக்காதுனே அப்படின்ட்டான். அப்புறம் போய் அந்த இடத்த ஒரு டீ கடையில் நின்னோம். அந்த டீ கடையில் தான் வண்டியை மாற்றினோம். கரெக்டாக அந்த இடத்துல என்ன எந்த சாவி இருந்துச்சா பார்த்தீங்களான்னா கரெக்டாக என் வண்டிக்கு மேலே தொங்க விட்டுருந்தாங்க. எப்படின்னு பாருங்கள். அதோட இதோட என்ன வாழ்க்கடாதுன்ற மாதிரி சந்தோஷம், அதே நேரத்தில் ஒரு வெறுப்பும் கூட. ஏன்னா அது ஒரு சந்தோஷமாக ஒரு இடத்துக்கு வரும்போதெல்லாம் இப்படி தான் செய்யணுமா? ஏன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு மைண்ட் செட் போய்ட்டோம். இது சப்போஸ் அந்த சாவி கிடைக்கலாட்டி இன்றைக்கி நம்மளோட நிலைமையை மட்டும், நம்மளோட சுச்சுவேஷன் என்ன மாதிரி இருந்திருக்கும். அந்த வண்டியை போட்டு இந்த வண்டியை போட்டால் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வண்டியா அதுலேயும் சாவி ஆன் பண்ணால் சாவி எடுக்க முடியல. அந்த பழைய சாவி மாதிரி இந்த ஒரு சாவி மட்டும்தான். டேய் தாண்டி கூட கீழடா ஆடுறாவன். என்ன சாவியை வந்து அதில் போட்டால் அதில் எடுக்க முடியல, இதில் போட்டால் இதுலேருந்து எடுக்க முடியாது. அந்த மாதிரி நல்ல வேலை. ஆனால் இந்த சாவி அதுக்கு செட் ஆச்சு, இல்லாட்டி அது ரொம்ப சம்பவமாக இருந்திருக்கும். அந்த வண்டி எடுத்துருக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சா. இப்போ அந்த சுச்சுவேஷனை இன்றைக்கி நினச்சி பாருங்கள். சப்போஸ் அந்த சாவி இல்லாட்டி இன்றைக்கி நம்ம என்ன நினச்சிட்டு இப்படி நம்ம வந்துக்கிட்டு இருக்க முடியாது, இப்படி நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது. அந்த சாவிக்காண்டியே போய் அலைஞ்சிக்கிட்டு எங்கேயாவது போய் தேடிக்கிட்டு அந்த மாதிரியே இன்றைக்கி வந்து இன்றைக்கி நாள் ஃபுல்லாமே போயிருந்துருக்கோம். ட்ரிப்பே வேஸ்ட் ஆகிருக்கோம். யாருமே சந்தோஷமாக இருந்திருக்க முடியாது. ஒரு சின்ன விஷயந்தான். அவர் எப்பயுமே ப்ரோ வந்து எப்பயுமே இந்த இது போட்டிருப்பார், இந்த நாட்டு டெயில் மாதிரி இருக்கும்ல, அந்த கீ செயின் போட்டிருந்தார். ஜிடி இந்த வண்டி எடுத்துருணுங்க. நாட்டு டெயில் மாதிரி போட்டிருந்தாரா, அதில் இந்த இடத்துல அந்த இதில் தொங்க விட்டுருப்பாரு. அதை தொங்க விட மறந்துட்டார். அவர் ஆன் பண்ணுவோம், அவர் தான் ஆன் பண்ணியே விட்டார். அவர் நடந்தோம் வந்தோம். எங்கிட்டோ கீழே விழுந்துச்சுங்க. அவர் ப்ரோ விடு ப்ரோ பார்த்துக்கலாம், நீ சாவி தானே, என்ன வீட்டு சாவி தான் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னாரு.
எனக்கு இருந்தாலும் என் மனசு கேட்கவே இல்லை. என்னடா அது, அதுக்காக வந்து என்னென்ன சாவி எப்படி அந்த த்ரெட்டு நாட்டு, உண்மையிலே நான் வந்து முதல் நாட்டு போட்டு தாங்க வச்சுருப்பேன். அந்த லாங் த்ரெட்டு போட்டு அந்த இது அந்த ஸ்ட்ராப் மாதிரி பெருசாக இருக்கும்ல, இதை எடுத்த நான் இது தொலைஞ்சோன்னே நினச்சிட்டேன், ஒய்யால் ஃபஸ்ட்டு போய் ஸ்ட்ராப்பை போடணும்டா அப்படின்னு. ஏன்னா அந்த ஸ்ட்ராப் இருந்தனால தான் சாவி மாதிரி துண்டாக தெரியுது, கருப்பாக எங்கேயாவது எனக்கு இருட்டுக்குள்ள ஒன்றுமே தெரியாது. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஏதோ நம்மளுக்கு நேரம் நல்லா இருந்திருக்கு, அதனால் அந்த சாவி எப்படியோ கிடச்சிருச்சு, ஒருத்தவங்க கையில் கிடச்சி வந்துடுச்சு. ரீசெண்டாக ஏன் எதனால இவ்வளோ இதாகிடுச்சுன்னா, ரீசெண்டாக நான் சொல்லலை வீடியோவில், எந்த இதுலையுமே நான் எக்ஸ்போஸ் பண்ணல. என் ஃபோனு வந்து தொலைஞ்சு போச்சுங்க. அது ஓப்போ ரெனோ 11, அது கரெக்டாக லடாக் போகிறப்போ வாங்கினேன் அந்த ஃபோனு. அதுக்கே பெரிய, அதுக்கு முன்னே ஆல்ரெடி உடஞ்சி, அப்புறம் அதை மாற்றி கொள்ள வேலை பார்த்தேன். அதுக்கு நல்லா தான் வச்சுருந்தேங்க. எங்கடா அது என்ன சோளம் வந்தான் அந்த குருவித்துறை இருக்குல்ல, அங்கே குளிக்க போயிருந்தேங்க. அந்த இடத்துல வச்சு கையிலே தாங்க வச்சுருந்தேன், எப்படி அடிச்சிட்டாங்க. எப்படி ஒரு அரை மணி நேரம் போச்சு. நானும் இந்த சர்ச் மை டிவைஸா அந்த ரோடு தான், ஷேர் மை டிவைஸா அதெல்லாம் போட்டுலாம் சர்ச் பண்ணி பார்க்குறேங்க. அந்த ஃபைன் மை டிவைஸு அதை போட்டு அது அரை மணி நேரம் காமிச்சிச்சு எனக்குள்ளே இருக்கிற மாதிரி, அவரை காமிக்கவே இல்லை, அப்படியே போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, அப்படி வேறு வழியில். அப்புறம் நான் நல்ல வேலைங்க ஐஃபோன் எதுவும் எடுக்கலை. ஐஃபோன்லாம் தொலைஞ்சிருந்தா வெறுத்து இருந்திருப்பேன், டோட்டலாகவே வெக்ஸ் ஆகியிருந்திருப்பேன். நல்ல வேலை இந்த ஃபோனு. நான் அதுவும் கொஞ்சம் ரேட்டு கிடையாது, அதுவும் 30,000 ரூபா நான் வாங்கும்போது. அதுக்கடுத்து பார்த்தேன், அதுக்கடுத்து போய் செகண்ட் ஹேண்டில் ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. வேறு வழி இல்லைடா அப்படின்னு. எதுக்குடா, ஏன்னா நம்மளுக்கு ஐஃபோன் வந்து அந்தளவுக்கு நான் வந்து ஃபீஸிபிளான மாதிரி நான் யூஸ் பண்ணதில்லை. ஆண்ட்ராய்டு தான் நம்மளுக்கு நல்லா டக்குன்னு யூஸ் பண்ணி பழக்கம். அதனால் வந்து அதை போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு இருந்தேன். எங்க ஏலே ஒரு இடத்துல மேலே ஏறுண்டா, அப்படிதான் நினைக்கிறேன். இங்கே அந்த இடத்துல சாப்பாடு நல்லா இருக்கும்டா ப்ரோ. சரி வா, இல்லை யூடியூன் போடுவா. ஏன் ப்ரோ? ஏய் இந்த ஃபோட்டோலாம் எடுக்க வேணாமா உனக்கு? அப்படியே ஃபோட்டோ எடுத்து சாப்பிடுப்போம். ஏய் என்ன ப்ரோ, அந்த இடம் நல்லா தான் இருக்கும். சரி ரைட்டு, எங்கன்னு சொல்லுங்க. சரி போ எங்கடா நல்லா இருக்கான்? ஏழை அதுக்கு தான்டா இப்போ நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன், கடைக்கு தான் கூப்பிட்டு போகிறேன். ஏய் இன்னி அது அதான்டா, அங்கிட்டா இங்கிட்டான்னு கரெக்டாக எனக்கு தெரிலடா, அதான்டா பார்த்து. ஒரு இருவே ஒரு நிமிஷம் இந்த அவங்ககிட்ட கேட்போம். கா இந்த ஒரு இடத்துல ரோடு இப்படி இதே மாதிரி ரோட்டில் இப்படி மேலே ஏறும்ல, மேலே ஏறி மேலே சாப்பாடு கடையாக இருக்கும்ல ரைட் சைட்லலாம், அது எந்த இடம்? முன்னாடியா? அந்த இடத்துல ரோடு மேலே ஏறவே இல்லை. அப்படியா? அதுதானா? சரி வா ப்ரோ. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, நீ வேறு ஃபோனு தானே வாங்கணும் அப்படின்னு சொல்லி வேறு ஃபோனே வாங்கியாச்சுங்க. பட் அதெல்லாம் நான் சொல்லலை வீடியோவில், இந்த வீடியோவில் சொல்கிறேன். என்ன இருக்குல்லே இப்போ செகண்ட் ஹேண்டில் ஃபோன் வாங்க போனோம். அப்புறம் எங்கள் வீட்டில் இருந்து காசு வாங்கினாலும் நம்ம வீட்டில் நீ இருக்கிற, ஏன்னா ஆல்ரெடி ஃபோனை தொலைச்சி விட்ட, எல்லோரும் கேட்ட கேள்வி, எந்த ஃபோன்ரா தொலைச்ச, எந்த ஃபோன்ரா? ஐஃபோனாண்டு. சரி விடு, இதே நான் ஒரு சிங்கிளாக ஒரு ஃபோன் வச்சுருந்தோம்னா அது பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்கும். எங்கள் வீட்டிலே எங்கள் அப்பா எடுத்தனே கேட்டார், எந்த ஃபோன்ரா? அந்த 1 லட்ச ரூபா ஃபோனா அப்படின்னாரு. இல்லைப்பா அந்த ஃபோன் இல்லைப்பா, இந்த ஃபோன் தான்ப்பா அப்படின்னு. சைட் சீயிங் தண்ணி இல்லை, தண்ணி இருக்கும்னு நினச்சேன். ப்ரோ சரியான வியூ பாயிண்ட், இதில் ஃபோட்டோ எடுக்கலாம், சூப்பராக இருக்கும். வா எடுப்போம். வண்டியை அவ்வளோ போடு. ஸோ இந்த இடத்த ஒரு வியூ பாயிண்ட்டு அப்படியே முடிச்சாச்சு. அப்படியே அங்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஒரே சர்க்குது. எங்கே பாய்ஸை காணோம்? என்ன ப்ரோ என்னைய விட்டு நீங்கள் மட்டும் தனியாக ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க? அப்படியா?
ப்ரோ 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 இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா கடை தான் ப்ரோ. இது சும்மா கடை ப்ரோ, வா ப்ரோ. ஏ ஒரு மண்ணு இருக்காது. இதை என்னத்த பார்க்க போற? சரி போ. மிஸ்ட பாருங்க. நீ அவ்வளோதான், எதுவுமே பார்க்க முடியாது, எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. சரியான மிஸ்டு ப்ரோ, மிஸ்ட் ஆயிடுச்சு ப்ரோ. நீ பார்க்கறது கஷ்டம் ப்ரோ. எங்கே பாட்டுறது? புரியுது புரியுது. எங்கேயோ போறீங்க. சரி ஓகேங்க, இதை முடிச்சுட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. இங்கே பாருங்க மிஸ்டர் பயங்கரமாக இருக்குது. சரி ஓகேங்க, சின்ன இது மாதிரி போய் பார்த்தோம், அவ்வளோதான். அப்படி கிளம்பியாச்சு, அவ்வளோதான். வாய்ப்பே இல்லைப்பா. இன்னொரு இடம் இருக்குது, அதெல்லாம் இதை காட்டி மிஸ்டாக இருக்கும். ஃபுல்லாக மிஸ்ட் ஆயிடுச்சுங்க, கம்ப்ளீட் மிஸ்ட்டு. எப்படி இருக்கு பாருங்க, கம்ப்ளீட் மிஸ்ட்டு. எனக்குள்ளே இனி பைன் ஃபாரஸ்ட் வரும். பைன் ஃபாரஸ்ட்டு அதுக்கடுத்து ஒரு வியூ ஒன்று வரும். பைன் ஃபாரஸ்ட்டு, குணா கேவு எல்லாமே வரிசையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். என்ன இங்கே ஏதோ புதுசாக ஏதோ ஆரம்பிச்சிருக்காங்க. கோல்ஃப். வா, இங்கே பாருங்களேன், இதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகிட்டாங்க. அதான் அதான், நான் தான் விளாக் எடுத்துக்கிட்டே தான் வரேன். ஐயா அதெல்லாம் எடுத்து தாண்டா இருக்கு. நீ தாண்டா எனக்கு எடுக்க மாட்ட, நான்லாம் எல்லாத்துக்கும் எடுத்துடுவேன். மதுரை வருங்க, இது ஃபுல்லாமே கோல்ஃபுங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நல்ல வேலை, மழை. போன வாட்டி ஒரு வாட்டி வந்தேன், ஃபுல்லாக மழை, சரியான மழை. இந்த வாட்டியாவது ஏதோ மிஸ்ட்டுமாவது இருக்குது, சூப்பராக. தமிழ் 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 உங்கள் ஃபோன்னா அதில் மறுபடியும் ஏற்ற முடியாது ப்ரோ, அதுக்காண்டி தான் ப்ரோ. இந்தா டேய், அதான் என்னம்மா அங்கே பாரு, வியூ எடுத்து அதையும் எடு, அப்படியே நான் வந்துட்டு இருக்கிறது எடு. அப்படியே எடுத்துக்க, எப்படி வேணா எடுத்துக்க. வியூவை பாருங்க, எப்பா ஃபுல் மிஸ்ட். அன்பு ஃப்ரண்ட்ல வா, கார் வருது. காருக்கு மட்டுமா, பைக்குக்குமா? அப்பா இஷ்டப்பார். அதான் பைக் டோக்கன். பைக் என்ட்ரியா?
ஒரு நாள் விடுங்க எனக்கு விட்டு சைடில் ஏற்றி நிறுத்துங்க. இந்தா ப்ரோ டக்குன்னு போடு ப்ரோ. 10 ரூபாய் கொடு. 70 ரூபா கொடுக்கணும். பைக்கு டோக்கன். ஓ பஸ்ஸை வந்து விடக்கூடாது போல், பட் விட்டுருக்காங்க. பஸ்ஸு போனால் டிராஃபிக் ஆகுதுன்னு விட மாட்டாங்க போல். தூண்பாறை இங்கே பாருங்கள், வியூவை பாருங்கள். என்ன ப்ரோ என்ன ஒன்றுமே இல்லையே, எங்கிட்டு ஃபோட்டோ எடுப்ப? கிளம்பு காற்று வரட்டும். ஏறா வா போ. சரியான மிஸ்ட்டுப்பா. இவங்களை காணோம், நின்றுட்டாங்களா? என்ன தூக்கு ப்ரோ, என்ன வித்த காமிக்கிறியா? என் ஃபோன் இருக்குல்ல. என்ன ப்ரோ நானு தமிழ் பில்லர்ராக்கா. என்ன ஒண்ணுமே தெரியல, என்னத்த போய் பாப்பா? குணாக்கியாவது மேல இருக்கு. என்னடா அவன் மூஞ்சி மட்டும்தான் ப்ரோ தெரியுது. ப்ரோ குணாக்கேவ் இப்போ ஒன்றுமே தெரியாது ப்ரோ. சும்மா வெட்டி. இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக புகையாக இருக்குது பாருங்க, எதுவுமே தெரியாது. எல்லாமே மிஸ்ட்டு ப்ரோ. மிஸ்ட்டு ஆச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. மிஸ்ட்டு இல்லாட்டி நல்லாயிருக்கும். ரைட்டு வந்ததுக்கு ரைடு என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியது தான். ப்ரோ வண்டி எங்கேயாவது போட்டு நிற்போமா? கொஞ்சம் தூரம் போய் நிற்போம் போட்டு. பாரு, நான் ஒரு சவுண்டு விடுவேன், அங்கேக்குள்ளே போய் சவுண்டு விடுவோம். இங்கே வா, 2 பேரும் சேர்ந்து போவோம். கிட்ட வா நான் சொல்லும்போது சவுண்டு விடு. வீடியோடா போடு தள்ளு. ப்ரோ ஏதாச்சும் ஒரு ப்ரோ மிஸ் பண்ணிட்டேனே. ஏதாச்சும் கூட்டமான இடத்துல அங்கேயே ப்ரோ இங்கே வாயேன் நான் சொல்கிறது கேளு. அந்த கூட்டமாக இருந்தாங்கல்ல, அவங்ககிட்ட போய் ஒரு vlog எடுத்துகிட்டு வருமா? ப்ரோ தரமாக இருக்கும் ப்ரோ. இது அப்படியே போகிறது, திரும்ப ரிட்டர்ன்லாம் கிடையாது. அது அப்படியே போகிறது, அப்படியே போயிடும், அவ்வளோதான். நீ திரும்ப ரிட்டர்ன்லாம் கிடையாது, அவ்வளோதான் ப்ரோ. நீங்கிட்டலாம் வரமாட்டோம்.
எல்லாம் எடுத்துட்டு தான் இருக்கு. போட்டுதான் பைன் ஃபாரஸ்ட் போகிறதான். கண்ணார ஓட விடுவோம். இந்த வாய்ஸ் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி வாய்ஸ் போட்டுருவோம். எதுக்கு இப்படி இப்படி ரோசல் எடுத்து நம்ம ஃபோட்டோ மாற்றிப்போமா? ப்ரோ வண்டி இன்டர்வியூலாம் செல்லில் போட்டு சூப்பராக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். மோட்டோங்க மோட்டோ ஐஃபோன் கொடுங்க. இந்தாங்க ஒரே உங்கள் நம்பர் வாங்கி அனுப்பிச்சிட்டு இல்லைனா பார்க்க மாட்டேன். உங்கள்கிட்ட யார்ட்டி ஐஃபோன் இருக்கா ப்ரோ? எடுக்க பார்த்துக்கோ, பொறுப்பையாக தான் வரும். நல்லாட்டி ஆளு பூரா நிப்பாட்ட வேண்டியது தான் மறைச்சு பாட்டுலான்னு போட்டோம். ரெண்டு பக்கமும் வந்தானுன்னா நம்மள தான் திட்டு வாங்குவோம். எடுங்க, பொறுமையாக எடுங்க ப்ரோ. இங்கிட்ட இருந்து எடுத்தாலே நல்ல வியூ கிடைக்குதே. இந்த வியூவே நல்லா தான் விழுகுது ப்ரோ. நம்ம வண்டியில் எடுக்கணும்ட்டாங்க, சனாத்தை நம்மளும் கொடுத்துட்டோம். சரி ஓகே, எடுத்துகிட்டு போகிறாங்க. வேற எங்கேயா போகிறாங்க? வால்பாறை பொள்ளாச்சியா? ஆமாம், பொள்ளாச்சி வால்பாறை. அந்த ஆலி அட்டமா, ஆலி அட்டம் இருக்கும். அடுத்த வாரத்துக்கு சரி ஓகே. தள்ளு தள்ளு தள்ளி 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 வண்டி வந்துக்கிட்டே இருக்கு. சரி ஓகே, பாய். சரி அன்பு, வண்டி எடு. ஓகே. என்னது? ஆமாம் ப்ரோ, அப்படி தான் ப்ரோ போக முடியும். இங்கிட்ட விட மாட்டாங்க. இங்கிட்டு தான் விட்டுக்கிட்டு இருந்தாங்க, எங்கிட்ட இருந்து அங்கிட்டு விட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகேங்க. ஸோ அங்கனக்குள்ள ஒரு பசங்க இருந்தாங்க, அவங்களோட சேர்ந்து ஒரு 5 ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. அம்மா R15 வச்சு அத்தனை ஃபோட்டோ எடுத்தாங்க. எல்லாருமே ஃபோட்டோ தான், எல்லா பசங்களும். நீ அப்படியே ரூம் போயிட்டு லேக் போயிட்டு அப்படியே போக வேண்டியதுதாங்க. இதாங்க பிளானு, வேறு எந்த பிளானும் அடுத்து கிடையாது. ஓகேங்க. ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் கொடைக்கானல் ரைடை வந்து முடிச்சிட்டோம். அடுத்து கீழே இறங்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது மாதிரி வீடியோ வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. சொல்லிட்டேன், லேக்கிலேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர். விவேக் பழனி ஆண்டவரா? சொல்லிடு, நீயே சொல்லிடு. ரூம் பேர் வந்து விவேக் பழனி ஆண்டவர் ரூம். லேக்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான். தரமான ஸ்பாட். வாங்க. நம்பரு, ஃபோன் நம்பர் வாங்க, லிங்க்ல இல்ல பயோல தந்துறோம். சரி ஓகே, சூப்பர்ரா. இப்போதான் கரெக்டான பேசியிருக்கேன்.